மகரிஷி அவங்க 2000க்கு மேல கவிதைகளை எழுதியிருக்காங்கன்னு தெரியும். எல்லா துறைகளிலுமே உரைநடை வாயிலாகவும் சரி, கவிதைகள் வாயிலாகவும் நிறைய கருத்துக்களை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுல இன்று அறிவு அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதையை பார்க்க போறோம். அடக்குமுறை வேண்டாம். அறிவு நுட்பம், செல்வ வளம், ஆட்சி பலம் மூன்றால் அடுத்தவரை அடக்கி பொருள் வளம் சுரண்டும் வாழ்வால் அறிவினிலே கீழ்ப்படியில் உள்ளவர்கள் துன்பம் அளந்து கூற முடியாது. எனினும் அவர் அறிவு அறிவுக்குள் அறிவாக உள்ள இறைநிலையின் ஆற்றலாக உள்ளதாலே அது மீறி பொங்கி அறிவு மயக்கத்தில் பழி செய்வோரை வீழ்த்தும். அறிவிருந்தும் தவறிழைப்போர் அனைவரையும் திருத்தும் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இதை ஏன் அறிவுங்கிற தலைப்புல எழுதியிருக்காரு? அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஒரு தனி மனிதன் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது புலன்கள் மனதை அடக்கினா பிரச்சனை. அப்படிதான் நிறைய அங்கேயும் நம்மல இருந்து ஆரம்பிக்கிறது அடக்குமுறை. புலன்கள் மனதை அடக்கி ஆள்கிறது. ஆனா இந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கும் பொழுது, தவம் எடுத்துக்கொள்ளும் பொழுது மனம் புலன்களை வழிக்கு கொண்டு வருகிறது, சரி செய்கிறது. மனம் புலன்களை அடக்கும் பொழுது புலன்களை அளவோடும் முறையோடும் உபயோகப்படுத்துறோம். அதுக்கப்புறம் மனம் அறிவு நிலைக்கு உயருது. புலன்கள் மனதை அடக்கினா உணர்ச்சி நிலையே இருப்போம். அதனால பிரச்சனைகள் தான் அதிகம். அது நிறைய பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக துறையில வரலைன்னா நமக்கு எங்க போனாலும் பிரச்சனை தான். அதே மனம் புலன்களை அடக்கும் பொழுது, அளவோடும் முறையோடும் உபயோகப்படுத்தும் பொழுது உணர்ச்சி நிலையிலேருந்து உணர்வு நிலைக்கு போறோம். உணர்வு பூர்வமா செயல்படுறோம். அப்ப அந்த மனம்ங்கிறதே அறிவா உயர்ந்த நிலைக்கு போகுது. இது ஒரு தனி மனிதன். அப்புறம் குடும்பத்துல தலைவர்களா இருக்கிறவங்க, இப்ப ஆணும் தலைவர்கள் பெண்ணும் தலைவர்களா இருக்காங்க. தலைவர்களா இருக்கிறவங்க மற்றவங்களை அடக்கி ஆண்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்துல பொருளாதாரம் அந்த ஒரு இண்டிபெண்டன்ஸ் இல்லாதனால, சுதந்திரம் இல்லாதனால ஆண்கள் பெண்களை அடக்கி ஆண்ட முறைதான் இருந்தது. அதான் பாரதியார்ல இருந்து பெண் விடுதலை பத்தி அத்தனை கவிதைகள் எழுதியிருக்காரு. அது குடும்பத்துல. அதுக்கப்புறம் சுற்றத்தார்கள். இதுல சுற்றத்தார்கள் கொஞ்சம் ஏழையா இருந்து பணக்காரர்களா இருக்கிறவங்க சுற்றத்தார்களையே ஏழையா இருக்கிறவங்கள அடக்கி ஆள்றது, அதுவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சமுதாயம்னு பார்க்கும்பொழுது அலுவலகங்கள் அந்த மாதிரி எல்லாம் போயிருக்கு. அங்கேயும் அடக்குமுறை. பாசனா கீழே இருக்கிறவங்களோட ஒத்து போய் அந்த அலுவலகத்துல இருக்கிற வேலைகளை நாம செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வராம அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அலுவலகங்கள்ல இருக்கு. இப்பவும் அது தொடருது. அது பள்ளிக்கூடமா இருக்கட்டும், இல்ல ஆஸ்பத்திரியா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ் அலுவலகங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இப்படி இருக்கு. இல்ல அரசியல் துறையிலயா இருக்கட்டும். இதுக்கப்புறம் உலகம் அப்படின்னு போகும்பொழுது, நாடு உலகம்னு போகும்பொழுது, ஒரு நாடுன்னா அந்த தலைவர்கள் அவங்க அடக்குமுறை. எந்த கட்சி இருக்கோ அது அடக்குமுறை.
நாடுன்னு போய் உலகம்னு போகும்பொழுது இப்ப நம்ம பார்க்கிறோம். கண்கூடா பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அந்த அணு ஆயுதங்கள்லாம் இருக்கிறதுனால, ஒரு நாடு இன்னொரு நாடை அடக்குவதற்கு எப்படியெல்லாம் முயற்சி செய்துட்டு வராங்க. அந்த வளங்களை பறிப்பதற்கு அப்படின்னு பார்க்கிறோம். மகரிஷி அவர்கள் பொருளாதாரம் அப்படிங்கிற தலைப்புல பொருள் துறையில எப்படியெல்லாம் சிக்கல் வரும் அப்படின்னு 1963லயே எழுதியிருக்கார். அடக்குமுறை ஆட்சிக்கோல், பணம், வியாபாரம், ஆலை தொழிற்சாலை, நிலம், வீடு, ஆறும், முடக்கப்பட்ட சிலருக்கே உரிமை என்ற முறை நீடித்திருக்கும் வரை உழைப்போர் செல்வம், குடக்கூலி, வட்டி, தொழிற்சாலை லாபம், குத்தகை, கமிஷன், வரி என்னும் பெயரால் மடக்கிக் கவரப்பெற்றே செலவாகிப் போகும். மக்களிடை வறுமை நோய் துன்பம் நீங்காது அப்படின்னு பொருளாதாரத்துறையில எழுதியிருக்காரு. அப்போ இந்த அடக்குமுறை ஆட்சிக்கோல், அப்புறம் பணம், வியாபாரம் எல்லா இடத்துலயுமே இது சில பேருக்கு தான் உரிமைன்னு இருந்துச்சுன்னா, உழைப்பவர்களுக்கு அவங்களுக்கு என்ன சேரணுமோ அது போய் சேராது. அப்புறம் அவங்களுடைய செல்வத்தையும் ஏமாத்தி, இந்த குடக்கூலி, வட்டி, அதுக்கப்புறம் குத்தகை, கமிஷன் இப்படின்னு போயிடும். வறுமை நோய்ங்கிறது போகவே போகாது அப்படின்னு எழுதியிருக்காரு. இது எல்லா லெவல்லயும் போகுது. ஆனா அத எப்படி மாத்தணும் அப்படின்னா, தன்னலம் இல்லாம இந்த சுயநலம் இருந்ததுன்னா பிரச்சனை. அதுக்கு தன்னலம் அகற்றிய திட்டம்னு ஒண்ணு குடுக்குறார். அதுவும் 63லயே குடுத்திருக்காரு. அடக்குமுறை ஆட்சிக்கோல், பணம், வணிகம், ஆற்றல் மிகும் தொழில்கள் எல்லாம் சிலர்க்கேயானால் இடக்கு பல நேர்ந்திடுமே. அதன் பயன்கள் எல்லாம் இன்று நாம் அனுபவித்து வருகின்றோம். இன்னும் அந்த கஷ்டம் தொடர்ந்துட்டு தான் வருது. இப்படியெல்லாம் எல்லா விதத்திலயும் அடக்குமுறை இருக்கிறதுனால. இடர்பாடு தீரவெனில் அறிஞர் ஒன்று கூடி இனிமையோடு தன்னலத்தை தள்ளி வைத்து தொடர்ந்து செல்லும் நலம் வீட்டில் நாட்டில் காண தொலைநோக்கு திட்டத்தை தீட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப எங்க அந்த புத்தி கூர்மை இருந்தா கூட, ஆனா அதை சரியா பயன்படுத்தலைன்னு வச்சுக்கோங்க, இப்படிதான் போகும். அதனாலதான் இங்க பாட்டுல என்ன சொல்றார்? அறிவு நுட்பம், செல்வ வளம், ஆட்சி பலம். இதுதான் மூணுமே பிரச்சனைகளை கொடுக்கறது. அப்ப என்ன சொல்றார்? இந்த 3 துறையிலயும் இருக்கிறவங்க, உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க, இன்னொருத்தர அடக்கி ஆள்றதா இப்ப நடந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற வளத்தெல்லாம் சுரண்டி, அவங்கள அடிமையாவே நடத்திக்கிட்டு வராங்க. அப்ப இந்த மாதிரி நடந்துச்சுன்னா, என்ன ஆகும்? ஓரளவுக்கு தான் அந்த பொறுமைங்கிறது இருக்கும். இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டா, ஆங்கிலேயர்கள் அடக்கி ஆள ஆரம்பிச்சாங்க. எல்லா கண்ட்ரியும் அங்கங்க இருக்கிறது இல்லாம அடக்கி ஆள ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இந்தியா பக்கம் அவங்களுடைய பார்வை வந்தது. கல்கட்டா வழியா அப்படியே அடக்கி ஆள ஆரம்பிச்சாங்க. ஆனா, அவங்க குடுத்த துன்பம் பொறுக்க முடியாம, எல்லாருடைய எண்ணங்களும் சேர்ந்து மகாத்மா காந்தியை ஒரு கருவியா வைத்து விடுதலை கிடைப்பதற்கு வழிவகுத்தது. ஆனா, அங்க அவர் என்ன பண்ணினார்? நல்ல விதமா போனார். அகிம்சை முறையில நமக்கு விடுதலை வேண்டும். யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. அப்படின்னு அறிவுபூர்வமா அவர் செயல்பட்டார். ஆனா, எல்லா இடத்துலயும் அப்படி நடக்கறதில்ல. நம்ம ஸ்ரீலங்கால பார்த்திருக்கோம். அங்க இருந்துச்சு. இப்போ அப்புறம் வங்கதேசத்துல பார்த்தோம். எல்லாமே வன்முறையில தான் போகுது. இத்தனைக்கும் அவங்களுக்கு உள்ள அந்த அறிவுங்கிறது இறைநிலையே அறிவா செயல்பட்டுட்டு இருக்கு. அதான் இங்க சொல்றார். ஆனா, அந்த அடக்குமுறை தாங்காத பொழுது என்ன ஆகும்னா,
அது வன்முறையில போய் வெடிக்குது இப்போ. ஆனா இங்க மகரிஷி என்ன சொல்றார்? அறிவு மயக்கத்தில் பழி செய்வோரை வீழ்த்தும், அறிவிருந்தும் தவறிழைப்போர் அனைவரையும் திருத்தும்ங்கிறார். அப்போ திருந்துற மாதிரி ஒரு வழி கிடைக்கணும். அப்படிதான் மகாத்மா காந்தி, வெள்ளையர்கள் அவங்க நம்மள அடிச்சா கூட நம்ம திருப்பி அடிக்கக்கூடாது, ஆயுதத்த உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு அகிம்சை முறையில போனார். இப்பவும் உலகம் முழுக்க அவர் மகாத்மாவா இருக்கார். ஆனா, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நடக்கிறதில்ல. ஒரு தனி மனிதனா இருக்கட்டும், குடும்பத்திலயா இருக்கட்டும், இல்ல சமுதாயத்திலயா இருக்கட்டும், நாட்டிலயா இருக்கட்டும், அந்த மாரி ஒரு எண்ணம் வருதில்ல. அடக்கி, அடக்கி வைக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த வஞ்சம்ங்கிறது அதிகமா போயிடுது. என்ன இப்படி பண்றாங்க, அதனால நான் இத எப்படி வெளிப்படுத்தணும்? அது குடும்பத்துல இப்போ ஒருத்தர் குடிச்சிட்டு அடக்கி மனைவி கிட்ட இருக்கிற பணத்த பிடுங்கி அடக்கி ஆள்றாங்க அப்படின்னா, நான் கணவர் நான் கேட்டத நீ குடுக்கணும் அப்படின்னு அந்த அடக்கி ஆளும்பொழுது என்ன ஆகுது? அத நல்ல விதத்துல போகலாம். இனிமே உன்னோட வாழ்க்கையே வேண்டாம்பா. எனக்கு உழைப்பு இருக்கு. நான் தனியா வந்துக்கிறேன் குழந்தைங்கள அழைச்சுட்டுன்னு வரலாம். ஆனா அப்படி வருதில்ல. என்ன ஆயிடுது? கணவரையே கொல்ற அளவுக்கு அது பொங்கி எழுது. தவறான வழியில கொண்டு போகுது. அதே மாரி தான் குடும்பத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்பளுக்குள்ளேயே அந்த மாரி ஒரு புலன்கள அடக்கிக் கொள்ள முடியல. அப்படிங்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, தற்கொலை அளவுக்கு போகுது. இப்ப இந்த மாரி ஒரு ஆன்மீக முறைக்கு வந்தோம்னா, அதுக்கு நமக்கு வழிமுறைகள் கிடைக்குது. மனதை அமைதிப்படுத்தி புலன்களை எப்படி நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம்? அந்த அறிவு செயல்படுவதற்கு என்ன மாரி அறிவு நிலை உயர்ந்துகிட்டே போகுது? அப்படின்னு மகரிஷி அவங்க பயிற்சிகள் குடுத்திருக்கிறதுனால, இந்த மாரி ஆன்மீக முறைக்கு வரும்பொழுது, நமக்கு நெறைய வழிமுறைகள் கிடைக்குது. ஆனா அப்படி வராதவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற அடக்கி வச்சது பொங்கி போயி, வீறிக்கிட்டு மீறிக்கிட்டு ஒரு வேகத்தோட ஒண்ணா டிப்ரஷன்ல போயிடுறாங்க. இல்லன்னா, இந்த மாரி தவறான வழியில போயிடுறாங்க. குடும்பத்திலயா இருக்கட்டும், சமுதாயத்திலயா இருக்கட்டும். அந்த மாதிரி அது எல்லா துறைகளையும் இப்ப நம்ம பார்க்குறோம். அப்ப எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய அந்த மனதுக்குள்ள இருக்கிற அந்த துன்பங்கள், அது எப்படி வெளிப்பாடு ஆகுது பாருங்க. சில இடத்துலலாம் கேட்கும்பொழுது, அப்பா வாழ்க்கைய வீணடிச்சுட்டாங்களேன்னு தோணும். அந்த நிமிஷத்துல அவங்க அந்த கோவத்த அடக்காம இருந்து, கொலை செய்யாம இருந்தா, அவங்க வாழ்க்கை மாறியிருக்கும். இப்ப ஆயுள் முழுக்க என்ன மாரி வருஷத்துக்கு தண்டனை குடுக்குறாங்களோ, அது அவங்க ஜெயில்ல இருக்காங்க. பின்னாடி வர சந்ததிக்கே அந்த கெட்ட பேர் வருது. எல்லாம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க ஜெயில்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மதிப்பு இருக்கிறதில்ல. ஏன்னா இன்னும் சமுதாயம் மாறல. இப்ப கூட காமிச்சாங்க. நார்வேல அந்த ஜெயில்ல மகரிஷி என்ன சொல்றாரு, தண்டனை ஒருத்தர் தவறு செய்றாங்கன்னா தண்டனைன்னா, அவங்க மாறுற மாரி இருக்கணும் அந்த தண்டனை. அந்த மாதிரி இருக்கணும். நார்வேல அந்த மாரி ஒரு சூழ்நிலை அமைச்சு குடுத்துருக்காங்கன்னு இப்ப கூட சமீபத்தில WhatsAppல போட்டாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்குது. சில இடத்துலலாம் அந்த அடக்குமுறை. அங்க யார் முன்னாடி போயிருக்காங்களோ, அவங்க டாமினேட் பண்ணி, நம்ம அதையே சினிமாலலாம் பார்க்குறோம். எத்தன பேர் அதனால கஷ்டப்படுறாங்க. அப்ப எங்க போனாலும் இந்த அடக்குமுறை இருக்கு. இது எங்கேருந்து வந்துச்சு? அப்படியே மத்த உயிரினங்கள் கிட்டேருந்து வந்திருக்கு. அந்த ஆண், பெண் அப்படின்னு எங்க பிரிஞ்சுதோ, 3வது அறிவுலேருந்து பிரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த ஆண்களுக்கு அந்தந்த உயிரினங்கள்ல ஆண்களுக்கு வேண்டிய அந்த வலிமை, அது வேண்டும்னு எதுக்காக வேணும்னா, இறைநிலை ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த வலிமைய குடுத்ததுங்கிறது போயி, அதான் டெய்லி டே டு டே லைஃப்லயே அந்த மாரி வாழ்வதற்கு, அந்த மாரி ஒரு வாழ்க்கை முறை விலங்கினங்களுக்கு வர வேண்டியதா போச்சு. அப்படி புரோகிராம் ஆயிருக்கு. ஆனா, அதுலேருந்து வந்த வேண்டாத குணங்கள், மனிதர்களுக்கும் இந்த மாரி நாம அடக்கி ஆள்றது தான் சரியானது. அப்படிங்கிற அதே எண்ணத்திலேயே, குடும்பத்தில மட்டும் இல்லாம எல்லாத்துலயும் வருது. அந்த காலத்தில ஜமீன்தார்கள் அவங்களெல்லாம் கேட்டோம்னா, எத்தன பேர் எப்படி மீராசுதார்கள்லாம் எப்படி எப்படிலாம் வாழ்க்கைய நடத்தியிருக்காங்க. எப்படி எப்படிலாம் அந்த பெண்கள உபயோகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு எல்லாமே அந்த அடக்குமுறை தான் காரணம்.
அந்த மனம் உணர்ச்சி நிலையிலேயே இருக்கிறதுனால தான், இன்னொருத்தருக்கு துன்பம் குடுக்குறோங்கிற அந்த எண்ணம் கூட தெரியல. அந்த ஆணவம் அப்படிங்கிறது இருந்ததுனால, இந்த அடக்குமுறை அவ்ளோ இருந்திருக்கு. அதே அதே நல்லவங்களாவும் இருந்திருக்காங்க. இப்பதான் நேத்திக்கு WhatsAppல ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. அங்க 2வது உலகப் போரும்பொழுது போலாண்ட்லலாம் அங்கலாம் சண்டை பிடிச்சபோது, சண்டையெல்லாம் எப்படி எப்படியோ வந்து அம்மா, அப்பாலாம் இறந்து போயி, அந்த சண்டையில இறந்து போயி, அந்த அங்க சண்டையில அங்க அணுகுண்டெல்லாம் போட்டதுனால, அந்த மாரி இதுலலாம் ஆயுதங்கள்லாம் உபயோகப்படுத்தி இறந்து போனதுல 640 குழந்தைங்க வெவ்வேறு வயசுல எப்படி எப்படி இல்லாமோ வந்திருக்காங்க. வந்து ஒவ்வொரு நாடும் நான் பார்த்துக்க மாட்டேன், நான் பார்த்துக்க மாட்டேன்னு அப்படியே இந்தியாக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்திருந்திருக்கு. அந்த மாரி வந்தபொழுது, குஜராத்ல இருக்கிற ஒருத்தர், அவரு ஒரு ராஜா. அவர அந்த அந்த காலத்துல அந்த அந்த ராஜாவா இருந்திருக்காரு. இன்னொரு பேர் சொன்னாங்க. சிங்ன்னு ஒரு பேர். இன்னொரு சிங்ன்னு முடியுது. அவர் என்ன பண்ணியிருக்கார், இவங்களெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வெவ்வேறு வயசுல, அந்த குழந்தைங்கள பார்த்த உடனே, "நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு ஆங்கிலேயர்களுக்கு அகைன்ஸ்டா தான் பார்த்துக்கிறேன்னு 640 குழந்தைகளுக்கும் ராஜாவா இருந்தா தொரத்தியிருக்கலாம். அவரும் தொரத்தியிருக்கலாம். ஆனா, அவர கூப்ட்டு, அந்த குழந்தைங்களுக்கு போலாண்ட்ல எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமோ, அந்த மாதிரி ஏற்படுத்தி குடுத்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு படிக்கிறது என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகுறது, இன்ஜினியர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். அந்த மாரி படிப்பெல்லாம் சொல்லிக் குடுத்து, இந்த அமைதி நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவங்கள போலாண்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ராஜாவுக்கு பெரிய அவார்ட் எல்லாம் குடுத்து, அந்த மாரிலாம் இருந்திருக்கு. இப்பவும் அந்த யாரு இந்த மாரி ஒரு வாழ்க்கை முறை அமைச்சு குடுத்தாரோ, அவரு பேர்ல வந்து பிரிட்ஜ் இருக்காம், பள்ளிக்கூடங்கள் இருக்காம். அந்த மாரி அவர மதிப்பு குடுத்து, அந்த மாரி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும். அவரோட பிறந்த நாள், இறந்த நாள் அதெல்லாம் இது பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இப்பவும் அந்த மாரி காலத்துல இங்க இருந்து வாழ்க்கை நடத்தி, திருப்பி போனவங்க சில பேர்லாம் இருக்காங்கன்னா, இன்னும் அவங்க இந்தியாவுக்கு இந்த இடத்துல தான் நாங்க வந்தோம். அந்த ராஜா இப்படி பார்த்துக்கிட்டாருன்னு, அந்த இடத்த பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போறாங்களாம். அப்போ ராஜாவா இருந்தா கூட, அடக்கி ஆளணுங்கிற அந்த நிலை இல்லாம, அறிவு நிலையில உயர்ந்ததுனால தான் அந்த அன்பு, கருணை வந்திருக்கு. நம்ம பார்த்தோம் அந்த அறிவு நிலை எப்படி எப்படிலாம் உயருதுன்னு. அந்த மெய் அறிவுங்கிறது வரும்பொழுது தான், மெய்ஞான அறிவுங்க வரும்போது தான், இன்னொருத்தருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த அன்பு, கருணைங்கிறது வருது. அப்போ எப்போ அறிவு நிலையில உயர்றோமோ, அப்பதான் அந்த அன்பு, கருணைங்கிறது வரும். ஏன்னா, அந்த சுத்த வெளிக்கு பேரறிவுக்கு அதுதான் இருக்கு. அடிப்படை குணம் அது அன்பு, கருணை தான். அப்ப அதனால தான் மகரிஷி என்ன சொல்றாங்க, இந்த பயிற்சி எல்லாம் செய்து நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்திக் கொண்டே போக வேண்டும். எப்போ அந்த மெய்ஞான அறிவு வருதோ, அப்பதான் இந்த அன்பு, கருணைங்கிறது வரும். இன்னொருத்தரையும் நினைச்சு வாழ்க்கை முறையை நடத்தக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வரும் அப்படின்னு சொல்றாரு. மெய்ஞான அறிவுனா என்னங்கிறத போன இதுலயே நம்ம பார்த்தோம். அவ்வளோ அழகா மகரிஷி அத குடுத்துட்டு இருந்தார். எங்கேருந்து வந்திருக்கோம், நம்மளுடைய மூலம் என்ன? அதெல்லாமே உணர்ந்து கொண்டு, இன்னொருத்தருக்கும் தொண்டு செய்யக்கூடிய அந்த ஒரு அன்பும், கருணையும் வருவதுதான் மெய்ஞான அறிவு அப்படின்னு குடுக்குறாரு. அப்போ இந்த ராஜா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறைய அவர் நடத்தி இருந்திருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கை முறையை நடத்திக் கொண்டு போவதுதான் நமக்கு நல்லது. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ராஜா யாருங்கிறத நான் சொல்றேன். அவர் குஜராத்ல இருந்திருக்கார். 1942 2வது உலகப் போர் நடுவுல இந்த மாரி அவங்க வந்தவங்கள எல்லாரையும் 1947ல தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. 42ல
இந்த ராஜா அந்த மாரி வந்து இவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சிருக்காரு. 640 குழந்தைங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்பவும் அந்த சில பேர் யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ, அந்த குஜராத்துக்கு வந்து அந்த ராஜாக்கு வந்து அங்க இருந்த இடம், அவங்க வாழ்ந்த இடம், அதெல்லாம் வந்து பார்த்து அதெல்லாம் வந்து செய்றாங்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க இதெல்லாம். அப்போ அந்த ராஜா எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு அறிவு நிலையில உயர்ந்த அன்பு கருணையோட இருந்திருக்கணும். இததான் வந்து நம்போ மகரிஷி நமக்கு எடுத்து குடுக்குறார். பலச்சாடி, பாலச்சாடி அப்படிங்கிற இடம் அது. அங்க தான் வந்து 1942ல 48 6 வருஷம் அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்கள், படிப்புகள் அத்தனையும் குடுத்து அவங்கள திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. பாலச்சாடி அப்படின்னு அந்த இடம் பேரு. இது வந்து குஜராத்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இததான் வந்து மகரிஷி என்ன சொல்றாருன்னா, நம்பளும் அந்த மாரி ஒரு அறிவு நிலையில உயரும் பொழுது, நமக்கு இவங்கள வந்து இந்த மாரி அடக்குமுறை செய்யறதுல வந்து அத மாற்றத்தை கொடுப்பதற்கு என்ன வழிமுறைகள்னு தெளிவு வரும். அப்புறம் அவங்கள திருத்துவதற்கும் நமக்கு ஒரு வழிமுறை கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அதனால அறிவு, நுட்பம், செல்வ வளம், ஆட்சி பலம் இருந்தா நல்லது நெறைய செய்யலாம். ஆனா, அந்த ஆணவம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால, விலங்கின பதிவு இருக்கிறதுனால, இன்னொருத்தர சுரண்டி வாழற அந்த இதுவே செஞ்சுட்டே இருக்கு. இன்னும் அது மாரி நடந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க. ஆனா, அது ஒரு நாளைக்கு பொங்கி வந்து அவங்க யார் அந்த மாரி அடிமைத்தனம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்கள வீழ்த்திடும். பார்க்கணும் நம்மளே இங்க கூட எல்லா இடத்துலயும் பார்க்குறோம். ஆட்சி முறை மாறிக்கிட்டே போகுதுன்னு பார்க்குறோம். சில சமயம் நல்லது செஞ்சா கூட, தீய வழியில இருக்கிறவங்க வந்து, அவங்க வந்து பணம், இந்த செல்வ வளம் இதெல்லாம் இருக்கிறதுனால, அத உபயோகப்படுத்தி நல்லவங்களுக்கு அவங்கள வீழ்த்தவும் வீழ்த்துறாங்க. ஆனா, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. உலகம் முழுக்க பார்த்துட்டு வரோம் இந்த நிகழ்ச்சிகள். அததான் மகரிஷி 1997ல 94ல எழுதியிருக்காரு. ஏன் அது ஆகுறது அப்படின்னா, அறிவு, அறிவுக்குள் அறிவாக உள்ள இறைநிலையின் ஆற்றலாக உள்ளதாலே, இறைநிலையே அங்க அறிவா இயங்கிட்டு இருக்கிறதுனால, இது ரொம்ப நாளைக்கு தொடர்ந்து போகாது. அந்த அது மீறி பொங்கி அறிவு மயக்கத்தில் பழி செய்வோரை வீழ்த்தும், அறிவிருந்தும் தவறிழைப்போர் அனைவரையும் திருத்தும். அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க அந்த அறிவுங்கிறது ரொம்ப லோ லெவல்ல இருக்கு. கீழ் லெவல்ல இருக்கு. அத ஆனா உயர்த்திக்கிட்டே போனா, அப்போ வந்து அங்க அன்பு கருணை தான் இருக்கும். இன்னொருத்தருக்கு துன்பம் கொடுக்க மாட்டோம். பகிர்ந்து உண்ணும் தன்மை இருக்கும். அதனால தான் மகரிஷி சொல்றார். இங்க பொருள் வறுமை இல்லவே இல்ல. அறிவு வறுமை தான் இருக்கு. அப்படிங்கிற. அந்த அறிவு வறுமை இருக்கிறதுனால தான், நமக்குள்ள இருக்கிற பொருள்களை மத்தவங்களுக்கு பகிர்ந்து குடுக்கக்கூடிய தன்மை இல்ல. டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் ப்ராப்ளம். அப்படின்ட்டு மகரிஷி எப்பொழுதும் எடுத்து சொல்வார். இந்த அடக்குமுறை வேண்டாம்ங்கிற இந்த விஷயத்துல எவ்வளவு கருத்துக்கள் அடங்கியிருக்கு பாருங்க. ஒரு தனி மனிதன்லேருந்து உலகளாவ வரைக்கும் அந்த அடக்குமுறைங்கிறது வேண்டவே வேண்டாம். இத எப்படி எப்படிலாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிய பயிற்சி முறைகள நமக்கு குடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யலான்னா, தவம், தற்சோதனை பயிற்சிலாம் செய்து நம்மளை தூய்மைப்படுத்திக் கொண்டு, நம்ம எந்த அளவுக்கு வாழ்த்து அலைகளை அனுப்புறோமோ, அந்த அளவுக்கு உலகத்துல இருக்கிற இந்த அடக்குமுறை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைஞ்சுகிட்டே வரும். ஏன்னா, இப்போ அதிகமா வந்து தவறு செய்றவங்க தான் தீங்கு செய்றவங்க தான் அதிகமா இருக்காங்க. ஆனா, இந்த மாரி ஆன்மீகத்துல இருக்கிறவங்க, அவங்க அதிகமாக அதிகமாக அவங்களுடைய வீழ்ச்சி நிச்சயமா இருக்கும். அதுக்கப்புறம் உலக அமைதி தான் நமக்கு இருக்கும். அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல நல்ல கருத்துக்களை மகரிஷி அவங்க இதுல குடுத்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா.